அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராசி பலன் சொல்றேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 19, 2025. இன்று சஷ்டி கடைபிடிக்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். திதி இன்று காலை 8:37 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் பார்த்தீங்கன்னா இன்று முழுதும் அமிர்த யோகம். சந்திராசி நட்சத்திரம் அவிட்டம் சதயம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 1:30 to 2:30. ராவு காலம் மாலை 4:30 to 6. யமகண்டம் மதியம் 12 to 1:30. குளிகை சாயந்தரம் 3 to 4:30. கருத்தில் கொள்ளணும். இன்று சூலம் மேற்கு. இது இன்றைய நாளின் சிறப்பு. இப்ப ராசி பலன் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்ப ராசியை பொறுத்த மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும். எது எப்படி இருந்தாலும் சந்திராசாந்தி வேலை செய்யும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்ப மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பா இருக்குது. உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரா இருக்குது. கோபம் வராப்பட பேசுவாங்க, கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். மிதுனத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஆர்வமா எல்லா வேலையும் செய்வாங்க, சிறப்பான நாள். கடகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், இரட்டிப்பு லாபம் தரும், சுகமான நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்மத்தை பொறுத்த மட்டும் நாள் அருமை, வெற்றி மேல் வெற்றி தான், தொட்டதெல்லாம் பொண்ணாகும், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். கன்னியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. துலாமை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழில் ஆரம்பித்தாலும் அதுல சிறப்பான வெற்றியை பெறுங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. உடல் வாதிகள் வரலாம், உடல் சோர்வு ஏற்படலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. தனுசை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. கவலைகள் அதிகமாக ஆகக்கூடிய நாள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் சிறப்பு. மகரத்தை பொறுத்த மட்டும் நாள் அருமையா இருக்குது. நட்பு வட்டாரம் விரியடையும் நாள், நண்பர்களால் பயனடையக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. மகர ராசியை பொறுத்த மட்டும். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், ஆனா உதவிகள் நீங்க எதிர்பார்த்துட்டு உதவிகள் கிடைக்கும். கருத்தில் கொண்டு நீங்க பயன்படுங்க. மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. அதனால நீங்க மிகவும் கவனமாகவும் அமைதியாகவும் யார்கிட்ட பேசினாலும் வார்த்தையை பார்த்து கவனமாக பேசணும். நீங்க கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல இந்த சந்திராசை பார்த்தீங்கன்னா இந்த மகர கும்பத்துக்கு அவங்க கவனமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.